தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கோணநாளவைகளை செவையாக்கி ஆண்டவரே, கதவுகளை உடைத்து தாப்பாள்களை முறித்து எங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன், செங்கடல் பிளந்து எங்களை அக்கறைப்படுத்தி ஆண்டவரே எங்களை சுமந்து கொண்டு போகிற தகப்பனாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாங்கள் அடைகிற வரைக்கும் தேவன் எங்களோடு கூட இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மன்னாவை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மன்னாவை தந்து பிட்டு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நீர் இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். திருச்சபையை குறித்து பவுல் விதமாய் எழுதுகிறார். திருச்சபை மணவாளன் என்கிறதான கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது. இந்த ஆயத்தம் பண்ணப்படுகிற திருச்சபையை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நீங்களும் நானும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக காத்திருக்கிறோம் அல்லது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு திருச்சபைக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு மெய்ப்பனிடத்தில் இருக்கிறீங்க. இந்த சபையில் 5 வகையான ஊழியங்கள் இருக்கிறது. மெய்ப்பன் ஊழியம் இருக்குது, போதக ஊழியம் இருக்குது, அப்போஸ்தல ஊழியம் இருக்குது, தீர்க்க தரிசனம், சுவிசேஷம். இந்த 5 ஊழியங்களும் சேர்ந்து ஒரு கன்னிகையை தயார் பண்ணி வரப்போகிற மணவாளனுக்கு ஒப்படைத்தல். இதுதான் திருச்சபையினுடைய வேலை. நாம் அனைவரும் அந்த திருச்சபைக்குள்ளே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். உங்களை இங்கே வைத்திருப்பதற்கு கர்த்தருக்கு முகாந்திரம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் எழுதுகிறார், வரப்போகிற புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு. புருஷன் என்றால் ஆண், ஆண் மகன் என்ற அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கிறது. திருமணமானவரை நாம் புருஷன் என்று சொல்லுகிறோம், அதே வேளையிலே ஒரு ஆணையும் புருஷன் என்று சொல்லுகிறோம் வேதத்தின்படி. வரப்போகிறதான நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு சபையை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுப்பதற்கு. அப்போ ஆண்டவர் தம்முடைய கரத்தில் ஒப்படைக்க போகிறதான அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது. அதாவது ஒரு வசனத்தை பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாயிராது. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு தகுதி உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜாவுடைய மகனுக்கு அந்த ராஜாவுக்கு அதிகாரங்கள் எல்லாம் உண்டு. ஏன்னா அவன் இளவரசன். அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் அந்த மகனுக்கு தெரியணும், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எது எனக்கு தகுதி அப்படின்னு தெரியணும். நீங்கள் ரொம்ப நல்லா ஒரு விஷயத்தை தாவீது கிட்ட பார்க்க முடியும். தாவீது ரொம்ப நல்லா ஜனங்களை நேசிக்கிறதான ஒரு மெய்ப்பன், ஆடுகளை நேசிக்கிற ஒரு மெய்ப்பன். ஆடுகளை எப்படி நேசிப்பாரோ அதே மாதிரி தான் ஜனங்களையும் நேசிப்பார். ஆனால் ராஜாவான பிறகு அவர் ஆடு மேய்க்க போக மாட்டார். நான் ரொம்ப நல்லா ஆடு மேய்ப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதான ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட போயிட்டு, நான் ராஜா தான்ப்பா, ஆனால் பழைய மேய்க்கிற ஆள் தான் நான், வா நம்ம போய் ஆடு மேய்க்கலான்னு போக மாட்டார். அவர் ராஜாவாகி விட்டார். அந்த ராஜாவுக்குரிய அபிஷேகம் வந்துருச்சு. இருதயம் மெய்ப்பன் இருதயமாக இருக்கு, அன்பு அந்த அன்பெல்லாம் இருக்கு. ஆனால் இனி நான் ஆடு மேய்த்தால் அது எனக்கு தகுதியாயிராது. அதை மேய்ப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது எனக்கு என்னவா இருக்காது, தகுதியாக இருக்காது. யோசேப்பை பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். அந்த சகோதரர்கள்லாம் வந்து அவரை முன்னாடி பணிஞ்சு கொள்வாங்க. எல்லாரும் எதுலையும் யோசேப்பு உட்காந்துருப்பாரு. எழுந்திரிச்சு போய் என் சகோதரர்கள் அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கன்னு ஒரு இடத்துக்கு வர சொல்வார். அது வந்து ஒரு புரோட்டோகால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல போய் இறங்கி அவங்ககிட்ட பேசி கட்டி பிடிச்சி உருள்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அது அப்படி பண்ணா அவர் பதவிக்கு அது என்னவா இருக்காது, சரியாக இருக்காது. அதனால வர சொல்லுவார், சகோதரர்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். பத்சேபாள் சாலமோனை பார்க்க வருவாங்க. வரும்போது அந்த அம்மா தான் இவருக்காக அந்த அரசாட்சியை வாங்கி கொடுத்தவங்க. அவரை ராஜாவாக்குனதே அந்த அம்மா தான். போய் தாவீது கிட்ட கேட்டு வாங்கி அடுத்த அதிகாரத்தில் பத்சேபாள் சாலமோனை பார்க்க வருவாங்க. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், அம்மா வாங்கம்மான்னு அவன் உட்காந்துருக்கிற சேரில் உட்கார சொல்லுவோம், கூட உட்காருங்கம்மா, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அழகாக ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை சாலமோன் செய்வார்.
பத்சேபாவை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு சேர் போடுங்கம்பாரு. தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார விட மாட்டார். காரணம், அதை உட்கார வைப்பதற்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியாகிறார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்கு ஒரு மனைவியை, ஒரு மணவாட்டியை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மணவாட்டிக்கு என்று ஒரு குணாதிசயம் இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது. அதுதான் அவருக்கு தகுதியாக இருக்கும். நமக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் அவருக்கு அப்படி அல்ல. அவருக்குரிய மணவாட்டி, அவருக்குரிய மனைவி எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது, அவருக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அவர் பக்கத்தில் போய் உட்கார்றதுக்கு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம்ல, நம்ம சபைகளில் எந்த விதமான திருமண காரியங்களில் உலக பிரகாரமான எதையும் நாம் பார்க்கறதில்லை. வரதட்சணை பார்ப்பதில்லை, நேற்று கூட நம்ம பேசணும், ஜாதி பார்ப்பதில்லை, அப்புறம் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, எதையும் பார்க்கறதில்லை. ஆனால் நமக்கு ஸ்பிரிச்சுவல் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கிறது, அதை கண்டிப்பாக பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. அந்த ஸ்பிரிச்சுவல் கிரைட்டீரியா இருந்தால் தான் அது தகுதி. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு தாட்ல நாம் இருக்கிறோம். என்னன்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவின் வருகையில் போய் விடுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. மனவாட்டிக்குன்னு நிறைய காரியங்களை அவர் வைக்கிறார், கிரைட்டீரியா வைக்கிறார். ஆனால் ஒன்றுல கூட அத்தனை பேரையும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ பேர் சர்ச்சுக்குள்ள வராங்கன்றது முக்கியமே கிடையாது, எவ்வளோ பேர் சர்ச்சிலிருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். நம்ம கூட்டம் நிறைய இருக்கிறோம், சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வந்தாதான் இவ்வளோ பேர் இங்கே வந்ததுக்கான காரணம் இருக்கிறது. அப்போ எல்லாரும் தகுதி படைச்சிருக்கிறோமா? இங்கே அத்தனை பேரும் அவருடைய விருப்பப்படி இருக்கிற கற்புள்ள கன்னிகையா இருக்கிறோமா? அவருடைய கிரைட்டீரியாவுக்கு ஒத்து போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் நமக்குன்னு சில காரியங்களை, ராஜாவை சந்திப்பதற்கு சில காரியங்களை வச்சிருக்கிறார், அவரை சந்திப்பதற்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாக்கும்படி கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை தேடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும். இந்த ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தாவீது. தாவீது யாரு? ஆரம்பிக்கும் போதே ஓப்பனிங்கே பயங்கரமான ஓப்பனிங், கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்தவர். அதுக்கப்புறம் எல்லாம் அவருடைய யுத்தம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வார் தானாமா. நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவராமேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு ஜைஜாண்டிக்கான ஆளு. தாவீதை கண்டு பெலிஸ்தர்கள் பயந்திருந்தார்கள். ஐப்ராத் நதிக்கரை வரைக்கும் தாவீதுடைய எல்லை பெரிதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தாவீதுடையதான விஸ்தாரம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யபாரம் இன்னைக்கு அனல் இல்லாமல் படுத்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா இன்னைக்கு அனல் இல்லாமல் படுத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தாவீது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தை குறித்து இந்த குறித்து யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். தாவீது இப்படி படுத்திருப்பதை குறித்து யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். யூதா பாலசிங்கம், இனி இறை கவிக்கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த யூதா கோத்திரத்தினுடையதான சிங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யபாரம் ஆரம்பிக்கிறது தாவீது கிட்ட. சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். யூதா கோத்திரத்தினுடையதான ராஜ்யபாரம், கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கான அடையாளம் ஆரம்பிக்கிறது தாவீது கிட்ட. அந்த ராஜ்யபாரம் முடிவடைவது இயேசு கிட்ட. இந்த 2 பேரை பத்தின ப்ராபசி தான் இங்க இருக்கும். யாக்கோபு பார்த்தது. யாக்கோபு சொல்றாரு, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். இந்த சிங்கம் கிழச்சிங்கம் யாருன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து தான் சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் கிழச்சிங்கம் யாருன்னா தாவீது. ஏன்னா அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த 1 ராஜாக்கள் 1:1 வாசிங்க. தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது, வயது சென்ற கிழவன் ஆயிட்டாரு. இவங்க 2 பேரும் இப்ப மடங்கி படுத்திருக்கிறாங்க. இங்க தாவீது மடங்கி படுத்திருக்கிறார், அனல் இல்லாம. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்.
இந்த 2 பேருக்குமான பதில், அந்த கேள்வி யாக்கோபுக்கு வருகிறது. சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை யூதா கோத்திரத்தை எழுப்புகிறவன் யார்? இப்போ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் பேதுரு சொல்லிட்டார். இப்ப இயேசுவை எழுப்புறதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. எழுப்புகிறவன் யார்? யாக்கோபு கேட்டார், பதில் கிடைச்சிருச்சு. ஆனா கிழச்சிங்கம் போல மடங்கி படுத்தது தாவீது. சிங்கம் போல படுத்த இயேசுவை பிதா எழுப்பிட்டார். கிழச்சிங்கம் போல படுத்த தாவீதை எழுப்புகிறவன் யார்? இந்த யூதா கோத்திரத்தை எழுப்புகிறவன் யார்? இதுக்கு பதில் தான் அந்த சிறு பெண்ணை தேடுகிறார்கள். 2வது வசனம், அனல் உண்டாக்கும்படி ராஜாவை மீண்டும் எழுப்பும்படி ஒரு சிறு பெண்ணை தேடுவோம். இது எதற்கான அடையாளமாக இருக்கிறது? கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், தாவீதின் ராஜ்யம், யூதாவின் ராஜ்யம் இன்னைக்கு நம்மளுடையதான பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி இன்னைக்கு கிரியை செய்யுது. இன்னைக்கு திருச்சபையினுடைய காலத்தை நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்ல ஒரு எழுப்புதல் வந்து நல்ல ஒரு அனல் உண்டான காலம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனல் குறையும். அதைத்தான் நம்ம எழுப்புதல்னு சொல்றோம். எழுப்புதல் வரணும்னு சொல்றோம். இப்போ 1906 அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு, உலகளாவிய எழுப்புதல். இன்னைக்கு இருக்கிற அந்த பெந்தகோஸ்தே பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, இதனுடையதான மீண்டும் எழுப்புதல் நடந்தது அப்பதான். முதல் நூற்றாண்டுல ஊற்றப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கி அந்த எழுப்புதல் மீண்டும் ஊற்றப்பட்டது 1906. இப்ப இந்த ஒரு 120 வருஷம், இந்த 2026 வந்தா 120 வருஷம். அது இந்த 120 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனல் குறைஞ்சு சபை இன்னைக்கு ஒரு அனல் இல்லாத நிலைமையில் இருக்கிறது. எழுப்புதல்லாம் என்ன? 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருவாங்க. அது 2வது பகுதி. எழுப்புதலுடைய ரிசல்ட் அது. எழுப்புதலுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? சபைக்குள்ள இருந்து அக்கினிமயமான நாவுகள் இறங்கினால்தான் வெளியே இருக்கிற 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. பேதுருக்குள்ள அக்கினிமயமான நாவுகள் அந்த 120 பேர் மேல இறங்கினதுனால அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், சபைக்குள்ளதான் எழுப்புதல் இருக்குது. சபை எழும்பணும். இந்த 120 பேர் 3.5 வருஷம் இயேசுவோட இருந்திருக்கிறாங்க. கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த மகதலேனா மரியாள் ஆரம்பிச்சு, இயேசுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் ஆரம்பிச்சு 120 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. ஆனா இயேசு இருக்கிற வரைக்கும் வராத எழுப்புதல் அந்த இயேசு பரமேறி போன 50வது நாள் வருது. அதான் பரமேறி போனதுன்னா அன்னிலிருந்து 10வது நாள், இயேசு உயிர் தெழுந்ததுலேருந்து 50வது நாள். அதனால தான் அதுக்கு பேர் பெண்டிகாஸ்டல்னு பேர். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த போதுன்னா 50வது நாள்னு அர்த்தம். அப்போ இந்த 120 பேருக்குள்ள வந்ததான எழுப்புதல் தான் வெளியே 3000 பேருக்குள்ள போச்சு. அது அப்படியே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம வரைக்கும் வந்திருக்குது. திருப்பி அந்த அனல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. இப்ப திருப்பி அசுசா ஸ்ட்ரீட்ல அப்போஸ்தலிக் ஃபெய்த் அப்படிங்கிற சர்ச்சில் பாஸ்டர் செய்மூர் அவருடைய தலைமை கீழே இருந்த சபையில தான் ஃபர்ஸ்ட் எழுப்புதல் வந்துச்சு. இந்த நம்ம காலத்துல சபைக்குள்ளதான் வந்துச்சு. அன்னைக்கு அவருடைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு காலத்தை திருப்பி நம்ம இன்னும் பார்க்கல. ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை, 3 வருஷம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை, 3 வருஷம் அப்படி நடந்திருக்குது. அந்த 3 வருஷம் 365 நாளும் 7 நாளும் 3 ஆராதனை அன்னைக்கு ஆரம்பிச்சது. அந்த அக்கினி இந்த 120 வருஷமா போயிட்டே இருக்குது. அதான் எழுப்புதல். திருப்பி இப்ப அது அப்படியே மங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள அந்த அனல் குறைஞ்சிருச்சு. அது குறையறதுனால இப்ப மீண்டும் இன்னொரு எழுப்புதலை கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ராஜாவினுடைய ராஜ்யம் எழுப்பப்பட வேண்டும். ஒரு அக்கினி வேண்டும், ஒரு அனல் உண்டாக்குற வேலை வேண்டும். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறாரா? ராஜாவுக்கு அனல் உண்டாக்கும்படி ஒரு சிறு பெண்ணை தேடுவோம். கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார்? நான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காண்பதற்கு ஆண்டவர் ஒரு சிறு சபை, நான் சிறு சபைனா அளவுல சொல்லல, குட்டி சர்ச்சு 20 பேர் அப்படி சொல்லல. ஆண்டவருடைய பார்வையில நாம் சிறியவர்களா இருந்தாலும் கர்த்தருக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு, ஊழியத்திற்கு, எழுப்புதலுக்கு பயன்படக்கூடிய ஒரு சபையை கர்த்தர் தேடுகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ராஜாவினிடத்தில் அந்த பெண்ணை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு இருக்குது. பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாய் ஒப்படைக்கும்படி.
அப்ப ராஜா கிட்ட வரணும்னா இவள் என்னவாக இருக்க வேண்டுமா? ஒரு கன்னி ஆகிய சிறு பெண்ணை. கன்னி ஆகிய என்ன அர்த்தம்? புருஷனை அறியாத அப்படின்னு இருக்கு. மரியாதை குறித்து சொல்லும் பொழுது புருஷனை அறியாத அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? வேற எந்த உபதேசத்துக்குள்ளும் இல்லாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு வாழக்கூடியதான ஒரு சபை, ஒரு ஊழியம், ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த கலப்படமும் இல்லாமல் கடைசி காலத்தில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது கலப்படம் நிறைந்ததா மாறிடுச்சு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கிறது. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு தங்களை இணைத்துக் கொள்வதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு ஃபேண்டசி, ஒரு மாடர்ன் ஏஜ் அல்லது உலகத்தில் நடக்கக்கூடிய தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாடிஃபை செய்து கொள்வது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி சொன்ன உடனே ஒரு பெரிய பைபிள் டீச்சர் என்ன சொல்றாரு? இவர் என்ன, இவர் சும்மா உலகத்தை சபைக்குள்ள கொண்டாடாதங்கிறாரு. அவன் மைக் தேவையில்லையா? அவன் லைட்டு தேவையில்லையா? ஸ்பீக்கர் தேவையில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப வேத வசனம் இருக்குது. இந்த வேத வசனம் ஆரம்பத்தில் மோசே கிட்ட கற்பலகைகள்ல எழுதி கொடுத்தார். அப்புறம் பவுல் காலத்துல தோல் சுருள்கள்ல எழுத கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம காலத்துல பேப்பர் வந்துச்சு, பிரிண்டட் வெர்ஷன். இப்ப டிஜிட்டல், காத்துல எழுதுறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கற்பலகையில் இருந்துச்சு, அப்புறம் தோல் சுருளுக்கு வந்துச்சு, அப்புறம் பேப்பருக்கு வந்தது, இப்போ காத்துல எழுதுறோம், டிஜிட்டல். இந்த மோடு மாறும். கற்பலகையிலிருந்து, தோல்ல இருந்து, பேப்பர்ல இருந்து, காத்துல இருந்து, இன்னும் வேற என்ன கூட வரும். மோடு மாறும். ஆனால் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் வேத வசனம் மாறவே மாறாது. வசனம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த மோடு மாறலாம், வசனம் மாறக்கூடாது. வசனத்துக்குள்ள கலப்படம் வரக்கூடாது. அதைத்தான் சொல்றேன். நீங்களும் நானும் அன்னைக்கு பைஜாமா ஜிப்பா போட்ட ஊழியக்காரங்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடுற ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க. நாளைக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு வெர்ஷன் போட்ட ஊழியக்காரங்களை, கோட் சூட் போட்டவங்களை பார்ப்பீங்க, இல்லை வேற ஒன்று பார்ப்பீங்க. நான் சொல்றது இதல்ல. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடையதான அந்த எழுப்புதல், வசனம், வைராக்கியம், பரிசுத்தம், விசுவாசம், இது மாறாதபடிக்கு நீ என்ன மாறினாலும் உள்ள மாறக்கூடாது. அன்னைக்கு முடி வைக்கிறவங்க எப்படி வச்சிருந்தாங்க, அப்புறம் இப்படி வச்சிருக்கிறோம். நாளைக்கு வேற வைக்கலாம் மேபி. ஆனா உள்ளுக்குள்ள நீ எப்படி இருக்கிறங்கிறதா முக்கியம். இப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா என்ன? நீ உள்ளுக்குள்ள மாறி இருந்தா இந்த உலகத்தின் காரியம் எதுவும் உனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராது. உனக்குள்ள எந்த விதமான உலகத்தினுடைய காரியத்தை கொண்டு வராது. அப்படிப்பட்ட ஒரு சிறு பெண்ணை தான் கர்த்தர் தேடுகிறார். கன்னிகையாகிய சிறு பெண். இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு சபைக்கு வரும்பொழுதே கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடிய அளவில் நீங்க இருக்கிறீங்களான்னு பார்த்தா, சபைக்கு வர உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் இன்னும் கர்த்தர் பயன்படுத்த முடியாத இன்னும் சில காரியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. இதே அப்போஸ்தலர்கள்கிட்ட கர்த்தர் எவ்வளோ காரியங்களை 3 வருஷமா சொல்றார். ஆனா யாருக்கிட்டையுமே அவர் எதிர்பார்த்ததான ஒரு மாற்றம் வரல. முந்தின நாள் சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவர் சொல்றாரு, நான் போக போறேன், இந்த மாதிரி காட்டி கொடுக்கப்பட போறேன் எல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி அந்த பக்கம் தான் போறாரு. இந்த பக்கம் உடனே அடிச்சுக்கிறான். அவர் போயிட்டாருன்னா அடுத்து யாரு? அவர் போறாங்கிறதால ஏன் போறாரு, அதனுடைய நோக்கம் என்ன, சிலுவையில் சுமப்பதனுடைய அர்த்தம் என்ன, அதெல்லாம் அவன் கவலையே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இவர் போயிட்டாரு, அடுத்து யார் டேக் ஓவர் பண்றது, அடுத்து யார் லீட் பண்றது. இப்ப திருப்பி வந்து அந்த சீலையை கட்டி கால்களை கழுவி, இல்லப்பா உங்களில் யார் பெரியவனா இருக்க விரும்பணும், அவன் சிறியவனா இருக்கணும் எல்லாம் சொல்றாரு. இன்னும் மாற்றம் வரல, இன்னும் மாற்றம் வரல. ஒரு நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை இயேசு பாருங்க, 3.5 வருஷம் இயேசுவோட இருந்திருக்கிறாங்க, மாற்றமே இல்லை. 3.5 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஆவியானவர் வந்தார், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். எதெல்லாம் அவங்க இயேசு கூட இருக்கும் பொழுது தப்பாக நடந்தார்களோ அல்லது நடக்கப்பட்டார்களோ யோசித்தார்களோ, இப்ப அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அப்படி மாறின பிறகுதான் அவர்களை எடுத்து கர்த்தரால் பயன்படுத்த முடிஞ்சிச்சு. ஒரு எழுப்புதல் வந்தது. உங்களுக்கும் எனக்கும் சர்ச்சுக்குள்ள வரோம், we are all Christians, அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அதான் கொஸ்டின். இன்னைக்கு அந்த இடத்துல சர்ச் இல்லை, அதான் முக்கியம். சபை இருக்கு,
ஆனால் சபை எழுப்புதலுக்கான இடத்துல இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா நம்ம ஜெபம் பண்றோம் எழுப்புதலுக்காக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இது 33வது வருஷம். இந்த 33 வருஷமா இயேசு எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் முழங்கால நின்று அழுகுறாங்க. எல்லாம் உண்மைதான். வராததுக்கு என்ன காரணம்? அதான் ரீசன். வராதுக்கு என்ன காரணம்? 3 வருஷம் இருந்த இயேசு கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எழுப்புதல் வந்துடுச்சே. இப்போ 30 வருஷமா எழுப்புதல் எதிர்பார்க்கிறோமே, நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் வரலையே. காரணம் என்ன அப்படின்னா, எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணம் அங்கே தாவீதுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த சிறு பெண்ணை போல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சபை, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசி இன்னும் கர்த்தர் கிடைக்கல. கிடைச்சா நிச்சயம் கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒருத்தன் கிடைச்சா போதும் திறப்பின் வாசல்ல நிக்கிறதுக்கு, கர்த்தர் செஞ்சிருவார் காரியத்தை. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? சபை அப்படி இருக்குதா? ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அவர் எதிர்பார்க்கிறபடி நீங்க இருக்கணும். அதான் நான் சொன்னேன், நீங்க எப்படி இருந்தாலும் அவர் ஏத்துக்க தயார். ஆனால் அவர் வேலையை செய்வதற்கு உங்களுக்கு சில தகுதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், மாற்றுகிறதே கிடையாது. God so loved the world, எல்லாரையும் நேசிக்கிறார். அதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார், மாற்றுகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் நம்புகிறாரா? நேசிக்கிறார், இல்லைன்னு சொல்லல, நம்புறாரா? அதான் இங்க முக்கியம். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. எல்லாரையும் அவர் தான் விடுதலையாக்கினார். எல்லாருக்காகவும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, எல்லாம் உண்மைதான். ஆனா அவர் நம்பினது ஒரே ஒரு மனுஷனைத்தான். அவங்கிட்ட தான் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவங்கிட்ட தான் தன் இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். 12 சீஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசுறாரு. ஆனா அவர் நம்பி தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறது ஒரே ஒரு சிஷ்யங்கிட்ட தான். அதே மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கு தன்னுடைய எழுப்புதலுக்கு எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனா நம்பி ஒப்படைப்பதற்கு ஒரு திருச்சபையை தேடுகிறார், ஒரு ஊழியனை தேடுகிறார். அது நம்ம சபையா இருக்கணுங்கிறது தான் நமக்கு வாஞ்ச. ஒரு முறை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது மார்ட்டின் லூத்தர் அவருடைய ஹிஸ்டரியை படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிக்க 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 அவருடைய ரிஃபார்மேஷன் எல்லாத்தையும் படிக்க 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 இப்படி ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இன்னொரு மார்ட்டின் லூத்தரை எழுப்புங்கப்பா, இன்னும் ஒரு மார்ட்டின் லூத்தர் வந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது, இன்னொருத்தரை எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணாத, என்னை எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணு, அதுதான் சரியான ஜெபம்னு சொன்னார். நாம் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்றோம், ஆனா கர்த்தர் நாம் எழும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன் வரக்கூடாது? ஏதோ ஒரு மூலையில இருந்து அமெரிக்கால இருந்து அசுசா ஸ்ட்ரீட்ல இருந்து வரலையா? உலகத்துக்கே அமெரிக்கா மூலையில கிடக்கு. அந்த மூலையிலிருந்து ஒரு எழுப்புதல் வரலையா? எருசலேமில் இருந்து மட்டும்தான் வரணும்னு இல்லை, அமெரிக்கால இருந்தும் வரலாம், நார்வேல இருந்தும் வரலாம். வந்திருக்கு, பல இடங்கள்ல இருந்து எழுப்புதல் நடந்திருக்குது. அதே மாதிரி இங்கிருந்தும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் அதுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு சர்ச் வேணும். கற்புள்ள அந்த கன்னிகையான ஒரு பெண், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரையும் எடுத்து பயன்படுத்த முடியாது. எல்லா பெண்ணும் ராஜாவுக்கு அலங்காரமாய் மாறிட முடியாது இல்ல. எல்லாருமே கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த காரியத்துக்குள்ள வந்துட முடியாது இல்ல. அதைத்தான் இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கன்னிகையான ஒரு பெண், வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அவன் திருப்பி 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 சொல்றாங்க அந்த வார்த்தையை. அந்த தேசம் எங்கும் தேடி கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை. ஏன் அனல் உண்டாக்குறதுக்கு எந்த பெண்ணா இருந்தா என்ன இல்ல, ராஜாவுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு, ராஜாவுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. ராஜா அந்த குவாலிட்டி உள்ளதான சபையைத்தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எல்லா சபையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறதுல. திருப்பியும் சொல்றேன், நாம் எதுல பெரிய ஆளா இருக்கிறோங்கிறது முக்கியமே இல்லை, எந்த காரியத்துல பெரிய ஆளா இருக்கிறோன்றது முக்கியமே இல்லை. கர்த்தர் என்னை நம்புகிறாரா, அதுதான் முக்கியம். கடைசி வரைக்கும் இந்த கழுதை மேல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரா, அதான் முக்கியம். அதை பேஸ் பண்ணித்தான் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இங்க ஒரு 1000-2000 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், பெரிய சர்ச் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்க. பெரிய சர்ச், பெரிய சர்ச் என்பதை விட நாம வாங்க வேண்டிய வேற பேர் இன்னொன்னு இருக்கு, நல்ல சர்ச். கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தம் உள்ள சபை, கற்புள்ள சபை, இதுதான் நாம வாங்க வேண்டிய பெயர். இப்ப யோசிச்சு பாருங்க, 50 பேர் உள்ள சர்ச் இருக்கும், இருக்கு, நிறைய இருக்கும். அந்த 50 பேரும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, இப்போ கேட்டகரி பெரிய சர்ச்சா சின்ன சர்ச்சா இல்ல,
நல்ல சர்ச்சா நல்ல சர்ச் இல்லையா, அதான் கேட்டகரி. கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? பெரிய சபையே உள்ளேவான் அல்ல, உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளேவா. அப்ப கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற குவாலிட்டி என்ன தெரியுமா? கன்னிகையாகிய ஒரு சிறு பெண். எக்ஸ்பெக்டேஷன், கர்த்தருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது உங்ககிட்ட எங்கிட்டையும் இருக்கா? அப்பதான் கர்த்தர் எடுத்து எதுக்கு பயன்படுத்த முடியும்? ரிவைவலுக்கு பயன்படுத்த முடியும், எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியும். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, பார்க்கிறோம். வருக வரப்போது, அது நடக்க போது, இது நடக்க போது, எல்லாம் உண்மைதான். ஆண்டவர் சொல்வார்ல யோனா கிட்ட, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். அதே மாதிரி உலகம் முழுக்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. இவ்வளவு பேரை விட்டுட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு ஜெபம் பண்ணாரு, ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது இப்படி சொன்னாரு, ஆண்டவரே இத்தனை கோடி ஜனங்களை விட்டுட்டு வர முடியாதுப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா. என்ன ஒரு பாரம் பாருங்க அந்த ஆளுக்கு. அவருடைய அந்த வாஞ்சியை கவனிங்க. இத்தனை கோடி இருக்கு ஆண்டவரே, எப்படிப்பா எல்லாத்தையும் நரகத்துக்கு நான் விட்டுட்டு வர்றது? ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செஞ்சு கொண்டு வரதுக்கு ஒரு வழி பாருங்கப்பா. உண்மையிலே ஊழியம் பண்ற மனுஷன் அவர். அவருக்கு அந்த பரிதவிப்பு இருக்குது. இதே பரிதவிப்பு தான் யோனா கிட்ட தேவனுக்கு இருந்துச்சு. அதே இருதயம் தான் இந்த ஊழியக்காரருக்கு அவருக்கு. அந்த இருதயம் நமக்கும் இருந்தால் நல்லது. நம்மை சுத்தி இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் விட்டுட்டு எல்லாம் போயிட முடியாது, அத்தனை பேரையும் விட்டுட்டு பரலோகத்துக்கு போயிட முடியாது. எவ்வளவு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம், எரியிற வீட்டுல எடுக்கிறது லாபம்பாங்க. கடைசியா எரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுல எதெல்லாம் நம்ம மீட்கிறோமோ எல்லாமே என்னதான் லாபம். அதே மாதிரி இந்த கடைசி காலத்துல வருக வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றோமோ அத்தனையும் லாபம். ஒன்னு கிடைச்சாலும் லாபம், 9,000 கிடைச்சாலும் லாபம். சொல்லிட்டே இருக்கணும். ஒரு ரிவைவல் என் சபையிலிருந்து வந்துரும் ஆண்டவரே, என் மூலமா கடைசி காலத்துல ஒரு தீ பத்தி எரிஞ்சிரும் ஆண்டவரே, எப்படியாவது ஒரு கொள்ளை பொருளாக நான் புறப்படும் போது கை நிறைய ஆத்துமாக்களை அள்ளிக்கிட்டு உள்ள நுழையணும். அப்படி ஒரு வாஞ்ச வந்துடணும். நம்ம பரலோகத்துக்குள்ள நம்ம சபை நுழையும் போது, அப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த மாதிரி 6 லட்சம் புருஷர்கள் உள்ள நுழைஞ்ச மாதிரி அத்தனை பேரும் பெரிய கூட்டத்தை கொண்டு போன உள்ள. அப்படி ஒரு ரிவைவலுக்கு நாம காரணமாக இருக்கணும். இருக்கா? அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த சிறு பெண் நீங்களும் நானுமான்னு பார்க்கணும். அந்த கிரைட்டீரியா இப்பவும் சொல்றேன். அனலை கொண்டு வருவது கர்த்தர் கையில் இருக்கு. ஆனால் சிறு பெண்ணாக கன்னிகையாக இருக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்குது. நாம கன்னிகையான சிறு பெண்ணாக இருந்தால் அனலை நமக்குள்ள ஏற்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பெண் ராஜாவுக்கு அனல் உண்டாக்கி ராஜாவை எழுந்துச்சு உட்கார வச்சுட்டா. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு, நல்லா கவனிங்க, ராஜா எவ்வளவு பண்ணாலும் அனல் இல்லாதபடிக்கு படுத்திருந்தான். வஸ்திரங்களை போட்டு மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாக்கவில்லை அப்படின்னு சொல்லி 2வது வசனம் சொல்லுது. இந்த வசனம் சொல்லுது ராஜா எழுந்திருச்சு உட்கார்ந்து இருந்தானாமா. அடுத்த வசனம் சொல்லுது ராஜா, அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று பத்சேபாளை பார்த்து கேட்டான் அப்படின்னு. ராஜா ஏஞ்சி உட்காந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவளுடைய மினிஸ்ட்ரி மிகப்பெரிய சக்சஸ், ரிவைவலை கொண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம், எழுப்புதலை கொண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். அண்ணன் இல்லாமல் படுத்திருந்த ராஜாவை எழும்பி உட்கார வச்சுட்டான். இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய முடிவாக இருக்கணும். இதை நம்ம கண்ணு பார்க்கணும், நமக்கு ஒரு வாஞ்ச இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதில் 3 வகை இருக்குது. 3 வகை இருக்கு. ஒன்று, ஆபிரகாம் அந்த தேசத்தை ஆண்டவர் சொன்னார், நீ போ, கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னார். தேசத்துக்கு போயிட்டார். ஆனால் அந்த தேசத்தில் அவர் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டார். பேரப்பிள்ளை வரைக்கும் அவர் பார்த்துட்டார். இது ஒரு ஆசீர்வாதம். வயது சென்று பூர்ண வயது உள்ளவனாய் மரித்தான். நான் உலக பிரகாரமாக இப்போ பேசலை, ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன். 2வது, மோசே தேசத்துக்குள்ள போகலை, ஆனால் தூரத்துல இருந்து பார்த்துட்டார். சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க, சுதந்திரிக்க மாட்டாங்க. தெரியும் இந்த ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு, வந்துருச்சு, ஒரு ஆறுதல் பார்த்தாச்சு, ஆனால் சுதந்திரிக்க மாட்டாங்க. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி ஒன்று இருக்கு. ஈசாக்கு
தன் பிள்ளைகளை தடவி தான் பார்த்தான், பேர பிள்ளைகளை பார்க்கவே இல்லை. தேசத்துல தான் இருக்கிறான், ஆனா அவனால என்ன பண்ண முடியல, தன் பிள்ளைகளையும் பார்க்க முடியல, பேர பிள்ளைகளையும் பார்க்க முடியல. இப்ப பாருங்க, இந்த 3 கேட்டகரி. 1, தடவினா ஆனா பார்க்க முடியல. 2, தூரத்துல இருந்து பார்த்தான், சுதந்திரிக்க முடியல. 3, பார்த்தான், நடந்தான், சுதந்திரிச்சான், பேர பிள்ளை வரைக்கும் பார்த்தான். அதே மாதிரி தான் எழுப்புதலை நம் கண்கள் காண வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும், அதை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த 3 ஆசீர்வாதமும் சபைக்குள்ள இருக்கணும். சும்மா எழுப்புதல அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், அங்க அமெரிக்கால வந்துச்சு, ஐரோப்பால வந்துச்சு, நாங்க பார்த்தோம், போய் சிலர்லாம் அதுல ஒரு பெருமை, நாங்க போய் அங்கேயே பார்த்துட்டு வந்தோம். இது மோசே பார்த்த மாதிரி. சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அசூசா ஸ்ட்ரீட்ல வந்துச்சாமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சாமா, இது தடவி பார்க்கறது. ஓகே, நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, நாமளே அதை சுதந்திரிக்கணும், நாமே அதை பார்க்கணும், நாமே நம்முடைய சந்ததிகளுக்கு அதை கொண்டு போகணும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, எழுப்புதலை நீங்களும் நானும் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர இடத்துல இருக்கிறோமா? காலம் ஃபுல்லா சபைக்கு ஏதோ ஒரு ஜப குறிப்போடையே வர்றது, ஜப குறிப்போடையே போறது. எதுக்கு ஆண்டவர் என்ன சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாரு? இந்த சபையில என்ன வச்சதுக்கான நோக்கம் என்ன? வரும்போது வனாந்தரத்துல நயங்காட்டி அழைச்சா மாதிரி ஏதோ ஒரு தேவையை வச்சு கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரு, உண்மை. ஆனால் வெறும் தேவையோடு கூடவே இருக்கக்கூடாது. எதுக்காக நான் இந்த சபையில நாட்டப்பட்டேன், இந்த தோட்டத்துக்குள் கொண்டு வந்து கர்த்தர் என்னை நாட்டினதுக்கான நோக்கம் என்ன? நான் என்ன கனி கொடுக்க வேண்டும்? கர்த்தர் என்னை எடுத்துக்கு பயன்படுத்துறோம். அப்ப சபையில உங்கள் மூலமாக ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் கர்த்தர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் கொண்டாராரு. குத்து விளக்கு கொண்டு வராரு, மேஜை கொண்டு வராரு, திரைச்சீலை கொண்டு வராரு, எல்லாம் கொண்டு வராரு. ஆனால் அவர் எதெல்லாம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வந்தாரோ அத்தனைக்கும் வேலை இருந்தது. ஒண்ணு கூட சும்மான்னு இருக்காது அந்த இடத்துல. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல நிறைய பொருள் செய்ய சொல்வாரு, ஆனா ஆசாரிப்பு கூடாரம் டிராவல் பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது. யாரா இருந்தாலும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்யும் போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வாங்கிக்குவோன்னு சொல்லுவோம். யூஸ்வலா இப்போ பெயிண்ட் பண்ண போறோம், எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் வாங்கிக்கோங்கப்பா, ஒரு வேளை இல்லாம போயிட போகுது. நம்ம யூஸ்வலா அதை சொல்லுவோம். இப்போ சாப்பாடு போட போறோம், 50 பேர், ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க, இல்லாம போயிட போகுது நாம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்ய சொன்னாரு. எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கூட செய்ய சொல்லல. அதோட அர்த்தம் என்னன்னா, எதெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்ததோ அத்தனைக்கும் அங்கே ஒரு வேலை இருந்தது, அழைப்பு இருந்தது, அபிஷேகம் இருந்தது, கர்த்தருடைய திட்டம் இருந்தது அது மேல. அதே மாதிரி தான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கு. இல்லைன்னா கொண்டாந்து சும்மா எங்களுக்கு இடத்தை நிரப்பி நாங்க ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறோன்றதுக்காக எங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு உங்களை கூட்டிட்டு வரல கர்த்தர். நாங்க இதை விட சின்ன கூட்டமா இருக்கும் பொழுதே மனரம்யமாய் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறோம். பாலத்துக்கு அந்த பக்கத்துல இப்பவும் ஆராதிக்கிறோம், இன்னும் பெரிய கூட்டம் கொடுத்தாலும் ஆராதிப்போம். ஆனால் நீங்கள் ஏன் வந்தீர்கள்? உங்களை ஏன் கர்த்தர் கொண்டு வந்து தோட்டத்தில் நாட்டினார்? கொண்டு வருவதற்கான முகாந்தரம் என்ன? ஒரு நாள் தான் ஆண்டவரை கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை எதுக்கு இந்த சர்ச்சில் வச்சிருக்கீங்க? என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க? உங்க வேலை என்ன? வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானசானம் எடுத்தேன், அப்புறம் அவ்வளவுதான். ஞானசானம் எடுத்தேன், அப்புறம் அபிஷேகம் பெற்றேன், அப்புறம் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் அவ்வளவுதான். சபைக்குள்ள வந்து உட்கார்றதுல ஒரு பெருமை. கவனிங்க, நீங்க வரணும், சபை கூடி வருவதில் விட்டுவிடக்கூடாது. ஆனால் வந்து என்ன வளர்ச்சி? 25 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் இருக்கீங்க, என்ன வளர்ச்சி? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி தெரியணும்ல. ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, எல்கேஜிக்கு போயிட்டு வரும்போது ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்கப்பா? ரிங்கா ரோசஸ் பாபா பிளாக் ஷீப் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு வரான், என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? ரிங்கா ரோசஸ் பாபா பிளாக் ஷீப். என்னடா இதுவே தானடா, 2 வருஷமா ஒன்றும் மாற்றவே இல்லையா? 5வது போயிட்டு வரான், என்னடா சொல்லி கொடுத்தாங்க? ரிங்கா ரோசஸ். என்னடா ஸ்கூல் அது? என்னடா டீச்சரு? நீ என்ன தாண்டா படிக்கிற? கேட்பீங்களா மாட்டீங்களா? உங்களை கேட்டு பாருங்க. 5 வருஷம் ஒரு ஊழியத்தில் எடுத்து ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கீங்களா? வாலண்டியர் அதே 20 பேர், ஏதாவது ஒன்று வேலை செய்யணும் அதே 20 பேர், எல்லாத்துக்கும் அந்த 20 தம்பிங்க 20 தங்கச்சிங்க தான் வருவாங்க. நீங்களே இந்த சர்ச்சுக்கு வாலண்டியர் தான். அத்தனை பேருக்கும் ஒரு வேலை இருக்குது எல்லாருக்கும். அது என்ன வேலை வேணா இருக்கலாம். இது கிளீன் பண்ற வேலையா இருக்கலாம், அல்லது சைக்கிள் பார்க்குற வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை.
கர்த்தருக்கென்று ஏதாவது செய்யும்படி தான் கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். கவனிச்சு கொள்ளுங்க, இங்க பெருக்கிறவனு தான் கர்த்தருடைய பார்வையில பெரியவன். கர்த்தருடைய பார்வையில் அவன் தான் பெரியவன். லேவி கோத்திரத்தில் ஆரோன் என்ன வேணா இருக்கட்டும், எலியேசர் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலே காத்திருந்த யோசுவா தான் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே இருந்தவன். அதான் கர்த்தருடைய திட்டம். அது வரணும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பெருமை, நான் பணக்காரன், நான் அது, நான் படிச்சவன், எல்லாத்தையும் வாசல்ல வரும்போதே செருப்பு கட்டும் போதே உன் பண பெருமை, படிப்பு பெருமை, பதவி பெருமை எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு, நான் கர்த்தரால் இந்த சபைக்குள்ள அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நாங்கள் அத்தனை பேரும் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனம் வந்தாதான் நம்மளை வச்சு ரிவைவல் கொண்டு வர முடியும். அதான் கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு அது இருக்குதா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா? அதான் கர்த்தர் தேடுறாரு. அந்த பணிவிடை செய்யக்கூடியதான ஒரு பெண், அவர் ரிவைவலை கொண்டாந்துட்டா பாருங்க, எவ்வளவு அழகா கொண்டாந்து ராஜா உட்கார வச்சுட்டா பாருங்க. அதான் பெரிய விஷயம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பெண்ணுக்குள்ள இருந்த ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பாருங்களேன். வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அந்த பெண் வெகு அழகா இருந்தால், அவள் ராஜாவுக்கு உதவியாய் இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தால், ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. யாராவது இப்படி ஒரு பணிவிடை செய்வீங்களா? யாராவது இப்படி ஒரு பணிவிடை செய்வீங்களா? நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் கூட ரிஜிஸ்டர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா தானே? நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் கூட பாஸ்டர் பார்வைக்கோ, பாஸ்டர்மா பார்வைக்கோ, அல்லது மூப்பர்கள் பார்வைக்கோ ரிஜிஸ்டர் ஆகணும். அவங்க பார்க்கும்போது அந்த ஊழியத்தை நம்ம செய்யறத அவங்க பார்க்கணும். நீ செய்யற வேலை தேவனுக்கு செய்யற, கர்த்தர் பார்க்கிறார்னு செய்யணும். மனுஷன் பார்க்கிறான்னு செய்யக்கூடாது. சில நேரத்தில் மனுஷனால் கனப்படுத்தப்படலாம், கனப்படுத்தப்படாமலும் போகலாம். ஆனால் உன்னை கனப்படுத்துகிறவர் ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குதாமா, எல்லாத்தையும் எழுதுறாரு, டேட்டு போட்டு டைரி மாதிரி எழுதுறாரு. நீ ஒரு துரும்பு எடுத்து கர்த்தருக்கு போட்டாலும் அது தெரியும் அவருக்கு. துரும்பு எடுத்து போட்டாலும் தெரியும், பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க. இன்னைக்கு பல நேரங்களில் நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன், எனக்கு குறைவான அனுபவம் தான். இந்த குறைவான அனுபவத்தில் சொல்றேன். எங்க சபையில நாங்க ஊழியம் பண்ற காலத்துல, அதாவது நாங்க விசுவாசியா போயிட்டு இருக்கும்போது, எங்க பாஸ்டர்லாம் ஒரு நாளும் எங்களை கூப்பிட்டு நாங்க வாலிபர்கள் அத்தனை பேர் இருந்தோம். அப்ப எங்க சபையில வந்து நிறைய வாலிபர்கள், எங்க யாரையுமே கூப்பிட்டு எந்த வேலையுமே செய்ய சொன்னதே கிடையாது. இதை செய்ப்பா அதை செய்ப்பான்லாம் கிடையாது. நாங்களே ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் பாய் தான். இப்போ உங்களுக்கு கார்பரேட் போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு தான் பாய் தான். நாங்களே வந்து பாய் விரிச்சிருவோம். பாயெல்லாம் விரிச்சிட்டு மேலே புல்பீட்டில் வந்து மைக் செட் பண்ணுறவங்க ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க அதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் கீழே பாய் போடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். ஒரு டீம் கீழே போய் சைக்கிள், அப்போல்லாம் சைக்கிள் தான், சைக்கிளை வருஷப்படுத்துறது அதை செய்வாங்க. எங்கள் பாஸ்டர் அப்போல்லாம் சிசிடிவி கேமராலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ரூமில் முழங்கால் போட்டுக்கிட்டு இருப்பார். நேராக பைபிளை தூக்கிட்டு புல்பீட்டுக்கு தான் வருவார். அவர் பார்க்குறாரு பார்க்கலங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று, எங்க அத்தனை பேரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் மேலேருந்து. நாங்கள் இன்னைக்கு சொல்லுவோம், எங்க பாஸ்டர் கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஊழியக்காரனாவது உருவாகியிருக்கிறான். 100 ஊழியக்காரன் உருவாகியிருக்கிறான். எங்க பாஸ்டர் அவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணி அனுப்பினாரான்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் அத்தனை பேரையும் அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ராஜா அறியவில்லை. அபிஷேகம் பண்ண ஊழியத்தை யார் அறியவில்லை? ராஜாவுக்கு தெரியாது. வசனம் தெளிவா இருக்கு, ராஜா அவளை அறியாதிருந்தான். அதான் இம்பார்ட்டன்ட். யார் பார்க்கறாங்க, யார் பார்க்கல, என்ன நடந்துச்சு, என்ன கணம் பண்ணுச்சு, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகத்துல ஒரு அற்புதமான காரியம் இருக்கு. அதாவது மொர்தெக்காய் ராஜாவை காப்பாத்தி இருப்பார். அப்படி காப்பாத்தின உடனே அவனுக்கு எந்த விதமான ஒரு காரியமும் கனமும் செய்யப்பட்டிருக்காது. அப்பொழுது ஒரு நாள் ராஜா என்ன பண்ணுவாரு, இந்த காரியங்கள்லாம் வர்த்தமானங்களை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராஜா கேட்பாரு, இந்த நம்மளை ஒரு மனுஷன் காப்பாத்தினானே, அந்த மனுஷனுக்கு நம்ம கனப்படுத்திட்டோமா அப்படின்னு
கேட்பார். ஒரு நாள் எவன் ஒருத்தன் மொர்தெக்காய் உயர்த்தப்படக்கூடாது என்று சொன்னானோ அவன் வாயாலேயே கர்த்தர் சொல்ல வைக்கிறாரு என்னென்னலாம் கனப்படுத்தப்படணும்னு சொல்லி. அவன் நினைக்கிறான் நம்ம தான் ராஜா கனப்படுத்த போறாரு, என்னை தவிர வேற யாரை ராஜா கனப்படுத்த போகிறாருன்னு சொல்லி அவன் என்ன சொல்றானா, தன்னை பத்தி பேசுறான். ஒரு நாள் வந்தது, ராஜா மொர்தெக்காயை கனப்படுத்தினார். மொர்தெக்காயால் காப்பாற்றப்பட்ட போது அதை மறந்துட்டாரு, ராஜா மறந்துட்டார். அதுக்கப்புறம் அது நினைப்பிலே இல்லை. இப்போ மொர்தெக்காய்க்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ராஜா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் போய் எஸ்தர்கிட்ட சொன்னேன், எஸ்தர் போய் ராஜா கிட்ட சொன்னாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் உண்மை, எனக்கு ஒரு கணமும் கிடைக்கல, இன்னும் நான் வாசல்லையே உட்காந்துருக்கிறேனே, இன்னும் நான் அரண்மனை வாசல்லையே உட்காந்துருக்கிறேனே, எனக்கு எந்த பலனும் கிடைக்கலையே அப்படின்னு மொர்தெக்காய் கவலைப்படலை. மொர்தெக்காய்க்கு தெரியும், நான் ராஜாவுக்கு செய்தேன், ஆனால் என்னை கனப்படுத்துகிற ராஜா ஒருத்தர் மேலே உட்கார்ந்திருக்கிறார், என்னை உயர்த்துகிற நாள் ஒன்று வரும். இன்னைக்கு நீ செய்த நன்மை, இன்னைக்கு நீ சபைக்குள்ள செய்யற ஊழியம், நீ ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற தூசியை எடுத்து போட்டா கூட பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வரும், அதற்கான கனத்தை பரலோகம் உனக்கு செய்யும், பரலோகம் உங்களுக்கு செய்யும், கர்த்தர் உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருங்க. ராஜா அறிஞ்சாரா, ராஜா அறியலையா, அவங்களுக்கு தெரியுமா, இவங்களுக்கு தெரியாதா, அதை பத்தின கவலை நமக்கு தேவையே கிடையாது. யார் பார்க்கறாங்க பார்க்கல, யார் கனப்படுத்துறாங்க யார் கனப்படுத்தல, அதை பத்தின அவசியம் நமக்கு இல்லை. காரணம், நாம் செய்வது யாருக்காகவும் இல்லை, நாம் செய்வது நம்முடைய ராஜாவுக்காக, தேவனுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய சபைக்காக. ஒரு நாள் வரும், அவர் உங்களை கனப்படுத்துவார். அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ரைட் டைம்ல கர்த்தர் உயர்த்துவார். ரைட் டைம் வரும். சில நேரத்தில் வந்து கேட்பாங்க, எத்தனை நாளுங்க எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன். ஒரு அம்மா தன்னுடையதான ஒரு நண்பனுடைய மனைவியை சொல்றேன், அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. அவங்க திருமணம் பண்ணி அப்போ தான் கூட்டிகிட்டு வந்தான். வந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர், அவங்க அப்பாவுக்கு கேன்சர். அவங்க அப்பாவை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ரத்த வாந்தி எடுப்பார். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. தேவனை அறியாத பிள்ளை, அதான் ரொம்ப முக்கியம். அந்த மனுஷனுக்கு அந்த பிள்ளை செஞ்ச பணிவிடை நான் அப்படியே ஆச்சரியப்படுவேன். விசுவாச பிள்ளைகளுக்கிட்ட கூட இந்த விளக்கு ஒரு சகிப்புத்தன்மையும் பொறுமையுமே இல்லை. அவ்வளோ அந்த பிள்ளை செஞ்சிச்சு. இந்த மாமனாருக்கு அப்பா அப்பான்னு தான் கூப்பிடும். அந்த பிள்ளைக்கும் அப்பா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளையும் நல்லா செல்லமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை தான். அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்து அவங்க மாமனாருக்கு செஞ்ச பணிவிடை, அவங்க வீட்டில் கஷ்டம் வேற, அதுவும் செய்யுது. ஒரு நாள் இந்த பிள்ளை வியாதியில் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அவங்க மாமனார் அந்த வியாதியில் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் நீங்கள் பார்க்கணும், அந்த குடும்பமே அந்த பிள்ளையை தாங்குச்சு. அந்த மாமியார்லேருந்து, கணவன்லேருந்து, பிள்ளைகள்லேருந்து அந்த பிள்ளையை தாங்கி இன்னைக்கு அந்த பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையில் சொல்கிறேன், அந்த பிள்ளை இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் யார் செய்கிறதையும் மறக்கிற தேவன் கிடையாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆண்டவருக்கு அது தெரியுமா தெரியாதா அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. செய்கிற காரியம் அவ்வளோதான். தொடுகுடு யாருக்கிட்ட இருந்து நற்பேர் வாங்கணுன்றதுனால காரணத்தினால இல்லை, யாருக்கிட்ட இருந்து சாட்சி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் பணிவிடை செய்கிறேன். இந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டா பாருங்க. ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. இந்த அபிஷாக்குடைய காரியத்தை கவனிச்சிங்கன்னா, அவர் ராஜாவுக்கு எப்போ போய் பணிவிடை செய்யறதுக்கு போயிட்டாலோ அவர் லைஃப் ராஜாவோட போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உலக பிரகாரமாக எந்த காரியமும் செய்ய முடியாது. அது ராஜாவுக்கென்று கொடுக்கப்பட்டால் அவ்வளோதான். அவள் தன்னுடைய வாலிப பிராயத்தில் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவளுக்கு லைஃப் உலக வாழ்க்கை என்பது கிடைக்காது, அதாவது வர முடியாது. போய் அத்தோனியாங்கிறவன் அபிஷாக்கை கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு சாலமோன் ஒரு வார்த்தை சொல்வார், அவளை கேட்பதும் சரி, என் ராஜ்ய பாரத்தை கேட்பதும் சரி. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கணம். அவ தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா, ராஜாவுக்கென்று தன்னை கொடுத்துட்டா, எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம செஞ்சிட்டா. ஒரு நாள் வந்தது, அவள் ராஜ்ய பாரத்தில் கனப்படுத்தப்பட்டாள், சாலமோனால் உயர்த்தப்பட்டாள். அவன் சொல்றான், அவளும் சரி, என் ராஜ்ய பாரமும் சரி.
வேதம் சொல்லுகிறது, அதே போல ஒரு சிறு பெண்ணைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இப்போ நீங்களும் நானும் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவர்களாக இருப்போமானால் வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. காடுக்கு இப்ப தேவை ஒரு அனல் உண்டாக்குறதான ஒரு சபை, பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்கிற சபை, எந்த ஒரு காரியத்துக்கும் தங்க கனத்தை எதிர்பார்க்காமல் கர்த்தருக்கென்று செய்யக்கூடியதான ஒரு சபை. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ரிவைவலுக்கு ஒரு சபையாக நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய சபைதான் கர்த்தருடைய பார்வையில் அந்த சிறு பெண் கலங்கம் இல்லாத சபை, கற்புள்ள கன்னிகையாக ராஜாவுக்கு கொண்டு வரப்பட்ட சபையாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அழைப்பை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். கடைசி காலத்தில் வருகைக்கு முன்பாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற மிக முக்கியமான இடத்தில் நம்முடைய சபையும் இருக்கணும். அதுக்கு தகுதியா மாறுறது நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த கற்புள்ள கன்னிகையா இருந்தாதான் பயன்படுத்த முடியும். கன்னியாகிய ஒரு பெண்ணா இருந்தாதான் பயன்படுத்த முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ ஆண்டவர் அந்த இடத்தில் தான் நம்முடைய சபை எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம எல்லாரும் தேவ சமூகத்தில்? நன்றி ஆவியானவரே. ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, நீர் விரும்புகிற சபையாய் நான் இருக்கணும். நான் விரும்புகிற சபையா இருக்கக்கூடாது, நீங்க விரும்புகிற சபையா இருக்கணும். நான் எனக்கு என்ன தகுதி இருக்குதுங்கிறத விட உங்க பக்கத்துல வந்து உட்கார்ற தகுதி எனக்கு இருக்கா? உங்களுக்கு தகுதியான சபையா நான் இருக்கிறேனா? உங்களுக்காக என்ன விடணும், உங்களுக்காக என்ன செய்யணும்? ஏன்னா நான் ராஜாவுக்கென்று கொண்டு வரப்பட்டவள், ராஜாவுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படுகிறவள். என் சுய விருப்பு வெறுப்புக்கு இங்க இடம் கிடையாது. என் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. சபை கர்த்தருடைய மனவாட்டி, கற்புள்ள கன்னிகை, கன்னியான ஒரு பெண், சிறு பெண். என் இஷ்டத்துக்கு நான் உலகத்தோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது, சர்ப்பமானது ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல நீங்களும் நானும் அப்படி வஞ்சிக்கப்பட்டா ஆவிக்குரிய விதத்தில் நாம் கற்பிழந்து விட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்பிரிச்சுவலி அதைத்தான் வசனம் சொல்லுது. ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, உமக்கு பயன்படுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, குறிப்பா இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற 1 மணி நேர ஊழியம், கடைசி நேரத்தில் நடக்க போகிற ரிவைவல், கடைசி நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதல், அதுல நாங்களும் பங்கு பெறணும். ஆண்டவரே, எங்களுடைய பங்கும் அதுல இருக்கணும். உமக்கு சித்தமானால் இந்த பட்டணத்தில் எங்கள் சபை அதற்கு மூல காரணமாக இருக்கணும். We want to be the reason. நாங்க தான் காரணமா இருக்கணும். ஆண்டவரே, எங்க மேல கிருபை பாராட்டுங்க. எங்க மேல இருக்கிற தகுதியை வச்சு நாங்க கேட்கல, எங்களை அழைச்ச உங்க கிருபையை வச்சு நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே, கடைசி காலத்தில் பயன்படுத்த போகிற ஆயுதங்களில் எங்கள் சபையும் ஒரு கூர்மையான எந்திரமாக பயன்படணும். ஆண்டவரே, பயன்படணும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எங்க சபையிலிருந்து ஒரு எழுப்புதல் புறப்படக்கூடாது? நீங்க நினைக்கிற அந்த மனுஷனா நாங்க ஏன் இருக்கக்கூடாது? நீங்க தேடுற அந்த சிறு பெண்ணா நாங்க ஏன் இருக்கக்கூடாது? ஆண்டவரே, எங்கிருந்தோ வர எழுப்புதல் எங்க சபையிலிருந்து வரட்டோப்பா, எங்க மூலமா புறப்படட்டும். ஆண்டவரே, அந்த தீ. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நீங்க உங்களை கமிட் பண்ணாம இது நடக்காது. வெறும் செய்தியா கேட்டுட்டு போனா நடக்காது. கர்த்தருடைய தேவை செய்தியை ஏதோ ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தியா கேட்டுட்டு போனீங்கன்னா, இப்பவும் சொல்றேன், கர்த்தருக்கு எப்பவோ ஆல்டர்னேட் உண்டு. ஒரு மனுஷனையே நம்பிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு மனுஷனை நம்பினார்னா கடைசி வரைக்கும் அவனை நம்புவார். சவுல் மேல கடைசி வரைக்கும் 40 வருஷம் கர்த்தர் காத்திருந்தார். அப்புறமா தான் தாவீதை கூட்டிட்டு வந்தார்.
அதே மாதிரி தான் கர்த்தர் உன் மேல பெரிய தயவு வச்சிருக்கிறாரு. God has a mighty vision. பெரிய தரிசனம் உன் மேல இருக்கு. உன் மேல கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. கர்த்தர் உன்னை அழைக்கிற அழைப்புல நீ ஒரு பாத்திரம். அவருடைய மெகா பிளான்ல நீ ஒரு ஆளு. ஆனா அத கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்துறது உன் கையில தான் இருக்குது. உன் கமிட்மெண்ட்ல இருக்குது, உன் அர்ப்பணிப்புல இருக்கு. உன் விருப்பப்படி உன் இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தீனா இந்த அழைப்புல இந்த தரிசனத்துல நீ இருக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையிலேயே எங்களை கொண்டு என் சபையை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தரும் இந்திய அளவில் உலக அளவில் செய்யணும். உன் விஷன் அப்படி மாறணும். கர்த்தருடைய விஷன் உலக விஷன். போய் உலகத்தின் முடிவு பரியந்தம்னு சொன்னார். ஏதோ ஒரு மூலையில் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சின்ன இடத்துல தன்னுடைய தரிசனத்தை ஆரம்பிச்ச ரைனார்ட் பாங்கே முடிக்கும் போது 125 நாடுகளுக்கு சுவிசேஷம் சொல்லி கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் சொல்லி இந்த நூற்றாண்டிலேயே அவர்தான் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்னு கர்த்தரால் சாட்சி பெற்றவர். ஒரு கூட்டத்தில் மட்டும் 34 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. ஒரு ஜெர்மனியிலிருந்து போனவர், அவர் சவுத் ஆப்பிரிக்காக்கு, அவர் அந்த ஊருக்கார் கிடையாது. அப்படி அவரை எடுத்து இத்தனை லட்சத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாரானால் ஏன் உன்னையும் என்னையும் எடுத்து மாற்ற முடியாது? ஏன் முடியாது? ஆனா ரைனார்ட் பாங்கேவுடைய அர்ப்பணிப்பு உனக்கு இருக்குமானால் கர்த்தர் உன்னையும் எடுத்து பயன்படுத்துவார். ரைனார்ட் பாங்கேவை நம்பினது மாதிரி கர்த்தர் உன்னை நம்புவாரானால் உன்னையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் கடைசியாய் ஜெபம் பண்ண போறோம். உண்மையிலேயே இந்த எழுப்புதலுக்கு என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா, என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா அப்படி நீ விரும்பினா, உங்களை கமிட் பண்ணா, அர்ப்பணிச்சா, இனி நான் அல்ல எல்லாம் கிறிஸ்துவே, அப்படி ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளே வருமானால் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் எங்களை தருகிறோம், உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தருகிறோம். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் ஜீவிக்கிறார். எங்களை என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க, எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய எழுப்புதலுக்கான முதல் ஆரம்பமாய் இந்த கூட்டம் இருக்கட்டும். இந்த நாளிலிருந்து ஒரு தரிசனம் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வரட்டும். தேவ ஆவியானவருடைய அக்கினியானது ஒரு துளி இன்னைக்கு அத்தருடைய இருதயத்திலும் போடப்படட்டும். கர்த்தருடைய மகிமை மூடட்டும். கர்த்தர் இன்னையிலிருந்து ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து அனுப்புவீராக. வீட்டுக்கு போகும்போது தரிசனத்தை வைத்து அனுப்புவீராக. அது கற்பம் தரிக்கட்டும், அது வளரட்டும். ஆண்டவரே ஒரு பெரிய ரிவைவலை பெற்றெடுக்கட்டும். ஆண்டவரே நம்புங்கப்பா, சபையை நம்புங்கப்பா, எங்க ஜனங்களை நம்புங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.